விஜயோடைய அரசியல் மூவ் எப்படி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? இதுவரையிலும் சுதந்திர இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நேற்று செஞ்சுருக்காரு. மனம் விட்டு பேசியிருக்காரு வேட்பாளர்கிட்ட. வேறு யாருமே அப்படி பேசுகிறது கிடையாது. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து வேட்பு மனுக்கு அவர் கூப்பிட்டு பேசியிருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ சிபிஐ கொடுத்த சம்மனில் எஸ்கேப் ஆகிறதுக்கு நேற்று அந்த 60 பேர் அவர் கூப்பிட்டு நேர்காணல் நடத்தியிருக்காருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை, ஏற்கனவே அறிவிச்சது தான். அறிவிச்சது தான். மேபி சம்மன் அவருக்கு ஆல்ரெடி வரப்போது முன்னாடியே சொல்லியிருந்தா. ம். இப்போ நேற்று ப்ரையாரிட்டி வந்து டெல்லி போயிருக்கணும் அவர். ஆனால் இதை பண்ணியிருக்காரு. பட் இதை தாண்டி என்னென்னா, பொதுவெளியில் பொதுப்படையாக எதுவுமே அவர் சொல்கிறது கிடையாதுங்க. இப்போது எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன்னா இவரை யாருன்னா விட சொன்னாங்களா? யார் அவரை விட சொன்னாங்க? அவர் தான் வந்து அரசியல் வேணுன்றாரு. அரசியல் அதை விட நல்லா பெருசாக பண்ணலாம், பெருசாக கிடைக்கும் அப்படின்றதான் யதார்த்தம். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ அவரும் கட்சி நடத்துகிறாரு, செலவு பண்ணுறாரு, அவரும் செலவு ஆகும். அவருக்கு அரசியலுக்கு மூலதனம் யார்? இப்போ ஆதவர்ஜுனா. அவர் என்ன தொழில் பண்ணுறாரு? ஆதவர்ஜுனா தான் மூலதனம். அதாவது ஒட்டுமொத்த ஃபண்டுமே வந்து ஆதவர்ஜுனா தான்றீங்களா? சரி, எதுக்கு அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆதவர்ஜுனாக்கு? எதுக்கு ஆதவர்ஜுனாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சார், எல்லாரும் கலந்து செய்ய மாட்டாங்களா? விஜயுடைய ஃபண்டுமே இதில் இருக்கும்ல, விஜயுடைய பொருளாதாரத்தையும் அவர் செலவு பண்ணியிருப்பார்ல இத்தனை காலமா. விஜய் பொருளாதார செலவு பெருசாக பண்ணா மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி எதனா கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் நல்லா அதிகமாக செலவு பண்ணுறவராக இருந்தால் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணியிருப்பார். கேப்டன் விஜயகாந்த் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி. எம்ஜிஆர் நடிப்பில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே சம்பாதிக்கிற காசில் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, போகிறவங்க வந்து வண்டிக்கு காசு இல்லைன்னா சம்பாரிச்சது நாடகம் நடிச்சப்போ வந்த கூலி அப்படியே கொடுத்துட்டு போன காலங்கள் கதைகள்லாம் உண்டு. எழுதியில் நிறைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி விஜய் அவர்களுக்கு எதனா வரலாறு உண்டா? அவரோட வருமானத்தை அதிகமாக செலவு பண்ணார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ கூட சமூக வலைத்தளத்தில் இருக்கும். ஈழம் பிரச்சனை அப்போ போர் நடந்தப்போ ஈழத்தில் இருந்தாங்க தமிழர்களுக்கு நன்கொடையெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சிலர்லாம் வந்து 2000 5000 கொடுத்தப்போ விஜய் நற்பணி மன்றம் மூலமாக 500 ரூபா கொடுத்தவர் தான் விஜய். துணை நடிகர்கள் நடிகைகள்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட் யூனியன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாலாம் கொடுத்தவங்க உண்டு. சிம்பு 2 லட்ச ரூபா கொடுத்தாரு அப்போவே. சிம்பு வந்து பெரிய ஸ்டார்லாம் கிடையாது அன்றைக்கி. அப்போது விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் பெருசாக செலவு பண்ணி பெருசமாக பிரம்மாண்டமாக பண்ணி அந்த கதைகள்லாம் முன்னாடி கிடையாது. மேபி இனிமேல்ட்டு அது வரலாம், ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்சி தலைவர். மற்றபடி அந்த கருப்பு பணம் விவகாரம், அந்த 1.5 கோடி வரி ஏய்ப்பு, அதில் எல்லாமே வந்து அவருக்கு சிக்கல் இருக்குது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து அவங்கவுங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு விஜய் அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற அந்த புள்ளி அந்த கருத்தை வந்து நேற்று பர்சனலாக சொல்லியிருக்காரு.